திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் இணையதள விளையாட்டுகள் ஊக்குவிப்பு ஒழுங்குமுறை மசோதா குறித்த சிறப்பு செய்தி மலர். இணையதள விளையாட்டுகள் ஊக்குவிப்பு ஒழுங்குமுறை மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இம்மசோதாவை இரு அவைகளிலும் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல் செய்த நிலையில் மக்களவையில் நேற்று முன்தினமும் மாநிலங்களவையில் நேற்றும் இம்மசோதா நிறைவேறியது. மின்னணு விளையாட்டுகளையும் இணையதளத்தில் சமூக விளையாட்டுகளையும் ஊக்குவிக்கும் அதே வேளையில் பணம் சார்ந்த ஆபத்தான முறைகேடான ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள், விளம்பரங்கள், அது சார்ந்த பண பரிவர்த்தனைகளை தடை செய்ய இம்மசோதா வழிகோலுகிறது. நிதி மேலாண்மையையும் நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாப்பதை இலக்காக கொண்டுள்ள இந்த மசோதாவில் இளையோர், தனிநபர் உள்ளிட்டோர் முறையற்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. இம்மசோதா குறித்து பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை எமது செய்தி பிரிவிடம் பகிர்ந்து கொள்கையில், ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகளை பாதுகாப்பதாக திருச்சி மாவட்டம் கருத்த கோடங்கிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி தமிழ் ஆசிரியர் திருமதி எழிலரசி தெரிவிக்கிறார். இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய துறையாக ஆன்லைன் கேமிங் துறை இருக்குது. ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் என்ற இந்த மசோதாவின் கீழ் பணம் வைத்து விளையாடும் அனைத்து கேமிங் பரிவர்த்தனைகளும் தடை செய்யுது. பணம் வைத்து விளையாடக்கூடிய கேம்களுக்கு இளைஞர்கள் அடிமையாவதை தடுக்கிறது தான் இந்த மசோதாவோட முக்கியத்துவமே. இன்னும் பிற வகையான ஆன்லைன் கேம்களுக்கும் கட்டுப்பாடுகளை கொண்டு வர போகுதுங்க. இந்த மசோதா ஸ்போர்ட்ஸ், கல்வி மற்றும் சமூக விளையாட்டுகளை ஊக்குவிச்சு ஒழுங்குபடுத்துது. ஆன்லைன் சூதாக இருக்கக்கூடிய பண விளையாட்டுகள், அதன் விளம்பரங்களையும் தடை செய்யுது. இந்த மசோதா இளைஞர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை சமூக பொருளாதார பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது. மாணவ சமுதாயத்தை ஆன்லைன் அழிவின் பாதையிலிருந்து மீட்டெடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. திருச்சி செஞ்சிலுவை சங்கத்தின் துணைத் தலைவர் திரு கே சுப்பிரமணியன் பேசுகையில், ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி விளம்பரப்படுத்தினால் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கக்கூடிய ஒரு இதிலே உள்ளது. ஆன்லைன் மூலமாக சூதாட்டத்தில் கிடைக்கக்கூடிய நிதிகளை சில அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி செய்வதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே தீவிரவாதத்திற்கு துணை போகாமல் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த சட்டமானது கொண்டு வந்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று. நிதி மோசடி, தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவுதல் போன்றவற்றை எல்லாம் தடுக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சட்டம் இருக்கிறது என்பதை மனதார பாராட்டலாம். மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த சட்டம் வருகை புரிந்திருக்கிறது. எனவே அதனை நாம் மனதார வரவேற்கலாம். திருச்சி சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தலைவர் திரு ராஜப்பா பேசுகையில், 3 ஆண்டுகள் சிறையும் 1 கோடி ரூபாய் அபராதமும் விதித்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கிறது. கடந்த காலத்தில் ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக மிகவும் மோசமான நிலைக்கு பல குடும்பங்கள் தள்ளப்பட்டதும் அதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய கொடுமைகளும் நடந்தேறி வந்தது. ஆன்லைன் சூதாட்டம் மக்களிடையே மிகப்பெரிய குற்றங்களை நிகழ்த்தக்கூடிய நிலைமையில் இருந்தது. ஆன்லைன் சூதாட்டம் என்பது தொடக்கத்தில் குறிப்பிட்ட அந்த ஆன்லைன் விளையாட்டுகளில் ஒருவரை அடிமையாக்குவது செயலின் நோக்கமாக இருக்கும். அதன் பின்னர் அந்த நபரை பணம் கட்டி விளையாட வைக்க முயற்சியில் அந்த செயலி ஈடுபடும். ஒருமுறை பணம் செலுத்திவிட்டால் தொடர்ந்து செயல்படவும் விளையாடவும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கவும் அடிமை போல் செயல்படவும் அந்த செயலி ஈடுபடும். மிக அதிகமான பணத்தை, ஒரு பெரிய இழப்பீடை மக்களிடம் ஏற்படுத்தி அந்த செயலி மூலமாக பணத்தை அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்ளும். இதே போல் பல சைபர் கிரைம் மோசடிகள் உலா வந்து கொண்டு இருக்கிறது. பல ஆன்லைன் மோசடிகளும் பல தொலைபேசி மோசடிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தற்போது மத்திய அரசு கொண்டு வந்த இந்த மசோதா மிகவும் சிறப்பு வாய்ந்த மசோதா. கோவை நுகர்வோர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு CM ஜெயராமன், இளைஞர்கள் மோசடியான கேம்ஸ் சின்ன லெவல்ல போயிட்டு அப்புறம் பெருசா மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. சில சமயத்துல என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க, வேறு தேவையில்லாத தொடர்புகளை வெளிநாட்டிலையும் அந்நிய தீய சக்திகளும் கூட போயிட்டு அவங்ககிட்ட இரையாகிட்டு அந்த நாட்டுடைய பாதுகாப்பையும் கொச்சப்படுத்துற மாதிரி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் போக்கர் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுலயும் நிறைய பேர் நிறைய ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல முதல் தடவை 2 வருஷம் அல்லது 2.5 வருஷம் 3 வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறாங்க. 2.5 லட்சம் 3 லட்சம். இது வரவேற்கத்தக்க.
அதே நேரத்துல இதனுடைய வேகத்தையும் தாக்கத்தையும் அதிகம் பண்ணும். முதல்லயே 2 லட்சம் 3 லட்சம் பதில் 5 லட்சம் பண்ணதான் அது கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 2 வருஷம் சிறை தண்டனைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும்னு என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் இதுக்கு மாற்று வழியா நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் கேம்ஸ், பசில் போடுறது, செஸ் போன்றது, வேர்ட் பவர் போன்ற நிறைய விளையாட்டுகளை நிறைய ஊக்குவிக்கணும். அதெல்லாம் ஒவ்வொரு காலேஜ், ஸ்கூல்லையும், யூத் கிளப்லயும் நிறைய அது கொண்டு வரணும். திருச்சி மாவட்டம் அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் அந்தோணி லூயி மத்யாஸ். ஆன்லைன் விளையாட்டுகள் பொருளாதார சந்தையில் முக்கிய இடத்தை பெறுகிறது. இன்றைய சந்தை மதிப்பு மட்டும் 31,000 கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 2029 ஆண்டு வாக்கில் மொத்த வருவாயாக 80,000 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நாடெங்கும் ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இத்தளங்களில் இயங்குவதாக அறியப்படுகிறது. 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இவ்விளையாட்டுகளை விளையாடுவதாகவும் அறிய முடிகிறது. GST வரியாக மட்டும் அரசுக்கு 20,000 கோடிக்கு மேல் வருவதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில்தான் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான மசோதா முக்கியத்துவம் பெறுகிறது. மத்திய அரசு நேஷனல் ஆன்லைன் கேமிங் கமிஷன் என்ற அமைப்பை அமைத்துள்ளது. இவ்வமைப்பு இத்தகைய விளையாட்டு நிறுவனங்களுக்கு உரிமம் அளித்தல், விதிமுறைகள் வகுத்தல், விதிமுறைகளை பின்பற்றுதல், அவற்றை கண்காணித்தல், சேவைகள் வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும். இதன் மூலம் இவ்விளையாட்டுகள் முறையாக கண்காணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இச்சட்டத்தின்படி பணத்தை மூலதனமாக கொண்டு விளையாட முடியாது. பணம் கட்டி விளையாட நேர்ந்தால் இவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அபராதமும் 3 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இத்தகைய விளையாட்டுகளுக்கு விளம்பரம் செய்யும் நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. மனித குலத்திற்கும் வளரும் தலைமுறைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான சட்டம் இன்றைய கால தேவையாகவே பார்க்கப்படுகிறது. திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் முதுநிலை உதவி பேராசிரியர் முனைவர் கி சதீஷ்குமார் பேசுகையில், ஆன்லைன் விளையாட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் சீட்டாட்டம், ஆன்லைன் சூதாட்டம் உள்ளிட்ட பல்வேறு ஆட்டங்கள் ஒரு பக்கம் பெரியவர்கள் விளையாடி தன் குடும்பத்தையும் தன்னையும் அழித்துக் கொண்டு மாய்த்துக் கொள்கிறார்கள். இன்னொரு புறம் ஆன்லைன் வீடியோ கேம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விளையாட்டுகளில் இளைய சமுதாயம் முற்றிலும் சீரழிந்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற விளையாட்டுகள், இதுபோன்ற சூதாட்டங்களில் ஈடுபடுவோர், இதுபோன்ற இணையதளங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டால் அது 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது உள்ளபடியே வரவேற்புக்குரியது. இதுபோன்ற மசோதாக்கள் பல 100 குடும்பங்களை காப்பாற்றும். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை மடைமாற்றம் செய்யும். அவர்கள் அதை கடந்து சென்று இன்னும் அடுத்தடுத்த நல்ல நிலைக்கு செல்வதற்கான ஒரு வழிகாட்டு பாதையாக இது அமையும். புதிய இளைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை தகவல் தொழில்நுட்ப நெறிமுறை சார்ந்த மசோதா என்று மக்களால் வரவேற்கப்படுகிறது. தஞ்சாவூர் கரந்தை கலைக்கல்லூரியை சேர்ந்த உதவி பேராசிரியர் திரு எழிலரசன். இணையவழி விளையாட்டுகளை வழங்கும் செயலி நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க மத்திய அரசு தேசிய அளவில் ஒரு ஆணையத்தை அமைத்தல் அல்லது ஏற்கனவே உள்ள ஏதேனும் ஒரு ஆணையத்தின் வழியாக இவற்றின் நடவடிக்கைகளை கண்காணித்தல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் அந்த மசோதாவிலே இடம்பெற்றிருக்கிறது. அனைத்து விதமான ஆன்லைன் சூதாட்டத்திற்கும் தடை விதித்திருப்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பல குடும்பம் ஆன்லைன் சூதாட்டங்களாலே அழிந்து போன செய்திகளையும் நாம் அன்றாடம் பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் இந்த மசோதாவை அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இளம் சிறார்களுடைய மனதில் வன்முறையை தூண்டக்கூடிய இணைய வழியிலான விளையாட்டுகளையும் இந்த ஆணையத்தின் வழியாக கண்காணித்து அவற்றையும் தடை செய்வதன் மூலமாக பல்வேறு இணைய அடிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியும். திருச்சி போசம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி தமிழாசிரியை திருமதி தேன்மொழி. இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல தொடக்கத்துல லாபங்கள் ஈட்டுவது போன்று ஒரு மாயை ஏற்படுத்தி உயிரையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழல் இருக்கு. அதனால இந்த தொழில்நுட்ப வசதிகளை எல்லாம் தவறா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சட்டங்கள் போட்டு இந்த சமூகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கமாக இந்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியை சேர்ந்த திரு வாசுதேவன். ஆன்லைன் சூதாட்டத்தை மத்திய அரசு தடை செய்தா எல்லா மக்களும், எல்லா குடும்பங்களும், இதுமாதிரி பெற்றோர் எழுந்து வாழும் குடும்பங்களும், பெற்றோர் குழந்தைகள் எழுந்து வாழும் குடும்பங்களும் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிக்கணும், வேகமா ஒழிக்கணும். சமூக ஆர்வலர் திரு ரமேஷ்குமார். ஆன்லைன் சூதாட்டம் நிறைய வந்திருக்கு. போன்ல நிறைய மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். பணத்தை இழந்துடுறாங்க, தற்கொலைக்கும் போயிடுறாங்க. ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு. இதனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் போனுக்கு எடிக்ட் ஆயிட்டு இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல ஈடுபட்டு குடும்பங்கள் ரொம்ப பாதிக்கப்படுகின்றது. மத்திய அரசாங்கம் முறைப்படுத்தியதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்து வரவேற்கின்றோம். இதுவரை
திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய இணையதள விளையாட்டுகள் ஊக்குவிப்பு ஒழுங்குமுறை மசோதா குறித்த சிறப்பு செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.